Hello guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து how to treat mild acne. ஸோ மைல்டு ஆக்னே நிறைய பேருக்கு இருக்கும். ஈவன் எனக்கும் மைல்டு ஆக்னே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைல்டு ஆக்னேனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மைல்டு ஆக்னேனா நம்ம ஃபேஸில் அங்கங்கே பிளாக் ஹெட்ஸ் ஆகட்டும், ஒயிட் ஹெட்ஸ் ஆகட்டும், இல்லை அங்கங்கே பிம்பிள்ஸ் கூட இருக்கும். ஸோ இதுதான் வந்து மைல்டு ஆக்னே. நம்ம வீட்டில் இருந்து மைல்டு ஆக்னே எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நல்ல ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாஷ் யுவர் ஃபேஸ் ட்வைஸ் எ டே. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ ஜென்டில் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மைல்டு சோப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லியூக் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக வந்து நமக்கு என்ன சோப் கிடைக்குதோ அந்த சோப் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ஷாக கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி கிளென்சர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். மைல்டாக அண்ட் ஜென்டிலாக இருக்கிற மாதிரி கிளென்சர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நார்மலாக நம்ம நார்மல் வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணுவோம். பட் மைல்டு ஆக்னே இருக்கிறவங்க கொஞ்சம் லியூக் வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் டாபிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ யூஸ் டாபிக்கல் ட்ரீட்மெண்ட் லைக் ஸோ நீங்கள் வந்து மைல்டு ஆக்னே இருக்கிறவங்க பென்சால் பெராக்சைட், சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் நான் இங்கே மென்ஷன் பண்ணுவேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மைல்டு ஆக்னே இருக்கும்போதும் நம்ம அந்த ஆக்னே இருக்கிற இடத்துல வந்து பென்சால் பெராக்சைடு ஆயின்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அது வச்சு நம்ம அந்த ஸ்பாட்டில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ மைல்டு ஆக்னே வந்து அதில் இருக்கிற பாக்டீரியா வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாக்டீரியா வந்து கில் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்து மைல்டு ஆக்னேக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் இரிட்டன்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்கின்க்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆயிலி காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சன்ஸ்க்ரீன்ஸில் வந்து க்ரீஸியாக இருக்கும், ஒயிட் காஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கும் போது ஜெல் பேஸ்ட் அண்டு வாட்டர் பேஸ்ட் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக வந்து மைல்டு ஆக்னே இருக்கிறவங்க இல்லை ஆக்னே இருக்கிறவங்க ஆகட்டும், நம்ம ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கும் போது நான் கொமோடஜெனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். நார்மலாக வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு எது நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு ஒத்துக்கலைன்னா அது வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற போர்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் நான் கொமோடஜெனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்சஸ் வந்து கிளாக் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷவர் ஆஃப்டர் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஷவர் பாத் பண்ணுங்க. ஏன்னா அது நம்மளுடைய ஸ்வெட்டிங் இதெல்லாமே வெளியே வரும் இல்லையா? ஸோ அது வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஆக்னே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே ஷவர் பாத் பண்ணிவிடுங்க. ஸோ ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரும், இந்த மாதிரி மைல்டு ஆக்னே வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸில் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லைக் மில்க் அண்ட் கர்ட் நம்ம அப்பப்போ எடுக்கலாம். பட் மில்க் வந்து நல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட்ஸு, அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற மைல்டு ஆக்னே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். ஒரே நாளில் வந்து எல்லாமே நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துடாது. ஸோ இதுக்காக நம்ம கன்சிஸ்டன்சியாக வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ஸோ மைல்டு ஆக்னே வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாகுது, இல்லை அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன்ஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய டிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.